நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். சப்ஸ்கிரைப் திலக். பிறந்த ஒவ்வொரு மனிதனும் இன்று அந்த பகவானை ஓரளவுக்கு நம்பிக்கொண்டுதான் இருக்கிறான். மறந்தவன் வாழ்ந்ததாக கதையே இல்லை. கடமையை செய்கிறான், கடவுளை மதிக்கிறான், கண்ணீரில் மிதக்கிறான். விசித்திரமான வாழ்க்கை போராட்டம். வழிகாட்டுங்கள் குருதேவா. இப்பொழுது என் கடமை என்ன? எதை செய்ய நமது வசுதேவரையும் தேவி தேவகியையும் கேடு நெருங்காமல் நான் பாதுகாக்க? இதற்குரிய பதிலை முன்பே சொல்லிவிட்டேன். அப்படிப்பட்ட கவலைகள் தேவையில்லை என்று. இந்த சமயம் அந்த சிறைக்கூடத்தில் தேவலோகத்தின் தெய்வ சக்திகள் கண்ணுக்கு தெரியாமல் இருந்து தேவகியின் கர்ப்பத்தையும் அதில் வளரும் குழந்தையையும் பாதுகாக்கும். அக்ரூரரே, கம்சனின் சூழ்ச்சி அந்த பாதுகாப்பு அரணை தகர்க்காது. அது மட்டுமல்ல அக்ரூரரே, 7வது கர்ப்பத்தின் போது அந்த கம்சன் வாளெடுத்து தேவகியை வெட்ட நெருங்கினான். அதன் விளைவாக சிறிது நேரம் கண்ணிழந்து துடித்தான். கலங்காத அந்த கம்சனுடைய உள்ளத்திலே அதை தாங்க சக்தி இல்லை. நிலைமை அப்படியாக மாறுவதால் தேவகியை பற்றிய யோசனைகளுக்கு இடம் தராதீர்கள். நல்ல செய்தி சொன்னீர்கள் குருதேவா. ரோகிணி தேவியின் விஷயமாக முன்பே நீங்கள் சொன்னீர்களே, அன்னை யோகமாயா தேவகி தேவியின் 7வது கர்ப்பத்தை எடுத்து ரோகிணி தேவியின் வயிற்றிலே அதை மாற்றி வைத்து விட்டதாக. அந்த மகா சக்தியினுடைய பெயர் பகவான் சங்கர்ஷ்ணர் என்று. அவரே ரோகிணி மாதாவையும் காப்பாற்றுவார் அல்லவா? ஆம், அதிலே ஐயமென்ன? அது ஒரு ஒப்பற்ற மகாசக்தி. இந்த அண்டங்கள் முழுவதையும் தன் தலை மீது அது தாங்குகின்றது. ஒருபுறம் காக்கும் சக்தி, ஒருபுறம் தாங்கும் சக்தி. பரபிரம்மம் போடும் அற்புதமான வேஷங்களை பார்க்கப் போகிறோம். இன்னும் ஒரு செய்தி. யசோதையின் கர்ப்பத்தில் 3வது சக்தி குழந்தையாக வரப்போகிறது. அந்த சக்தி செயல்படும் அனைத்தையுமே தனது பிடியில் வைத்துக் கொள்ளப் போகிறது. ஒருபுறம் இறைவன் இங்கு பிறக்கப் போகின்றான் தேவகியின் திருவயிற்றில். அதே சமயம் இறைவனின் இரு சக்திகள் ரோகிணி யசோதையின் கர்ப்பத்தில். பார்த்தீர்களா? இந்த அன்னை பூமியின் அதிர்ஷ்டத்தை பார்த்தீர்களா? இன்று வரை எந்த காலத்திலும் எந்த லோகத்திலும் இப்படி முப்பெரும் சக்திகள் ஒரே நேரத்தில் வந்ததே இல்லை. இன்று விண்ணுலகமெல்லாம் நம் மண்ணுலகை வணங்கப் போகின்றது. நாம் அந்த நட்சத்திர மண்டலத்திலிருந்து பூமியை பார்த்தோமானால் நமது பூமியை சுற்றி காணும் இடங்கள் தோறும் கண்ணுக்கு இதமான பேரொளி தெரிவதை கண்டுகளிக்க முடியும். தமது வாய்மொழியில் இன்னும் ஒரு சந்தோஷமான செய்தியா? எங்கள் நந்தராஜர் வீட்டிலும் பிள்ளை பிறக்கப் போகிறதா? நந்தகோபுருடைய நெடுநாள் ஆசை நிறைவேறப் போகிறதா? கேட்கும் போதே இனிக்கிறதே. சரி, அப்படியானால் அன்னை யசோதாவின் மணி வயிற்றிலும் ஒரு மகாசக்தி பிறக்கப் போகிறதா? மகாசக்தி அல்ல, பரமசக்தி. அதற்கும் மேலான சக்தி என்று சொல்லும் மூல சக்தி எங்கும் இல்லை, வேறெங்கும் இல்லை. சக்தி என்ற சொல்லுக்கு இலக்கணமே அவன்தானே. செல்லுங்கள் அக்ரூரரே, கோகுலம் செல்லுங்கள். இறைவனை தரிசித்தால் மனித பிறவி எடுத்த பயனை இம்மண்ணிலேயே பெறலாம். அப்படியா? மகிழ்ச்சி. நாளை செல்கிறேன். நாளை எதற்கு? இன்றே செல்லுங்கள். இன்று யசோதையின் வீட்டில் தாய்மையை போற்றும் திருநாள். தாயாகும் யசோதையை காண கோகுலமே அங்கு கூடுகிறது.
குருதேவர் நமக்கு தெய்வ ரகசியத்தை சொன்னார். தேவி யோகமாயாவின் திருவருள் நம் தேவகி தேவியின் 7வது கர்ப்பத்தை எடுத்து உங்கள் வயிற்றில் அதை வைத்து விட்டதாக. இந்த அற்புதத்தை கேட்டு பெருமகிழ்ச்சி அடைந்து விட்டேன். குறைந்தபட்சம் நம்முடைய வசுதேவருடைய ஒரு குழந்தையாவது தங்கள் வயிற்றில் நலமோடு இருக்கும் என்று. தேவகி தேவியின் 8வது பிள்ளையை இன்று மக்கள் காண துடிக்கிறார்கள். தேவகி என்னை கருவுற்றிருக்கும் அந்த மகிழ்ச்சியான செய்தி மக்களை உற்சாகப்படுத்துகின்றது. தேவகி தேவி மீண்டும் கருவுற்றாரா? ஆம், அதனால் நமக்கு தேவகி தேவியின் பிள்ளையை பற்றியே சிந்தனை. மகரிஷி கர்கர் இப்படி நான் குடும்பத்தை கண்டு சிரிக்கிறார். உங்களை, என்னை, இந்த உலகத்தையே காப்பாற்றும் அந்த கடவுளை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்வதற்கு நாம் யார்? அவர் ஓர் ஞானி அல்லவா? அந்த ஞானிதான் சொன்னார். அந்த தேவி தேவகி, இந்த தேவி ரோகிணி, அன்னை யசோதா, இந்த மூவர் வயிற்றிலும் இப்பொழுது சிருஷ்டியின் சிறந்த 3 மகா சக்திகள் வாழ்கின்றதாம். மேலும் சொன்னார், நமது புனிதமான பூமியிலே இந்த முப்பெரும் சக்திகள் இதுவரை ஒன்றாக சேர்ந்து வந்ததே இல்லை என்று. அதிர்ஷ்டசாலிகள் இந்த சமயம் பூமியில் இருக்கும் ஜீவன்கள் தான். தவசீலர்கள் இந்த தருணத்திற்காகத்தானே ஏங்கி எதிர்பார்த்திருந்தார்கள், யுக யுகமாக பொறுமையோடு. அதனால்தான் நாம் இறைவனுக்கு வணக்கம் கூறி நம்மை ஈண்டவர்களுக்கு நன்றி கூற வேண்டும். அவன் திருவருளால் தான் இதெல்லாம் நடக்கிறது. மானிட பிறவியே அரிது, அதிலும் அரிது ஆண்டவன் வரப்போகும் இந்த சமயத்திலே நாமும் இந்த பூமியில் இருப்பது. வாழ்க வாழ்க பிரபு, வாழ்க வாழ்க. தேவகியின் இந்த பிள்ளை அந்த கம்சனின் கையில் சிக்காமல் இருக்க வழி? தேவி ரோகிணி, அசரீரி வாக்குப்படி அவனும் இந்த பிள்ளைக்காக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறான். பாவம், அவன் மனம் கலங்கி போயிருக்கிறான். அதனால் சிறைக்காவலில் கவனமாயிருக்கிறான். இரவும் பகலும் ஒரு பணிப்பெண்ணை, தேவகி தேவியை கவனித்து வர சிறைச்சாலையிலேயே அவன் இருக்கச் சொல்லி இருக்கிறான். கம்சன் இன்னும் சிறைக்கு போய் நமது வசுதேவரையோ அவன் தங்கை தேவகியையோ பார்க்கவே இல்லை. 7வது கர்ப்ப சமயம் அவன் சிறைக்கூடத்திற்கு போயிருந்த போது ஏதோ பாம்பு வந்ததாம், அவன் கண்ணை குத்தியதாம், சற்று நேரம் குருடாக இருந்தானாம். நமது ஒற்றர்கள் தந்த செய்தி, 8வது கர்ப்பத்தை பற்றி கம்சன் கேள்விப்பட்டது முதல் வெளிப்பார்வைக்குத்தான் அவன் வீரன், நெருங்கி பார்த்தால் அவன் கோழை. இரவில் தூக்கம் கலைந்து விஷ்ணு விஷ்ணு என்று கத்துகிறான். எந்த பொருளையும் எந்த மனிதனையும் சந்தேக கண் கொண்டு பார்க்கிறான். அவன் இப்பொழுது எவனையுமே நம்புவதில்லை. மன்னவா, தாங்கள் அருந்த தண்ணீர் கேட்டீர்களே, கொண்டு வந்திருக்கிறோம். வேண்டாம் வேண்டாம், நான் இதை குடிக்க மாட்டேன். போய்விடுங்கள், போங்கள். உள்ளே மறைந்திருக்கிறான் விஷ்ணு. உடனே கொண்டு போங்கள். அன்று மீனாக வந்தவன் என் வயிற்றுக்குள் போய்விட்டால் அப்புறம் 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 அந்த மச்சாதாரம் எடுத்தவன் மெல்ல 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 வளர்ந்து என் வயிற்றையே வெடிக்க செய்வான். அன்று வாமனனாக வந்தவன் விஸ்வரூபம் எடுப்பான். கொண்டு போ, கொண்டு போ. நான் இதை குடிக்க மாட்டேன், நான் இதை குடிக்க மாட்டேன். கொண்டு போ, கொண்டு போ, கொண்டு போ. श्रीकृष्णचरितं गुणानुवादं तत्प्रेरणा अहं
यस्य प्रीतं त्वद्पद्मपादे समर्पयामि। हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे कृष्ण। कृष्ण